இதுக்கப்புறம் 3வது ஒரு பெரிய கட்சின தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன். அவர்களுடைய செயல்பாடு நம்ம பார்க்குறோம். பல மாநாடுகள் நடத்தியிருந்தார். மலை சம்மந்தப்பட்டது, கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பல்வேறு மாநாடுகள் நடத்தியிருந்தார். நிறைய இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள், கனிம வளங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி திமுக மீது ஒரு கோபம் கம்மியா இருந்த மாரி நமக்கு தெரியுது. அது எதனால? அந்த 2025 சீமான் அவர்கள் எப்படி இருந்த செயல்பாடு? ஆரம்பிக்கும்போது அவரது நல்லா ஒரு வேகமா இருந்தது. கைது கூட பண்ணாங்க. பண்ணாங்க. கைது பண்ணாங்க. அவர் வீட்டுக்கெல்லாம் போய் இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. அதே மாரி ஜெயலட்சுமி வழக்குல அவருக்கு எதிரா ஜெயலட்சுமி பெரிய அளவுல பிரச்சனை பண்ணலாம்னு நெனச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் அழகா அத கையாண்டு ஈஸியா முடிச்சு ஏன்னா விட்டுருச்சு. அந்த அம்மா நெனச்சா வரும், நெனச்சா போயிடும். நெனச்சா வரும், போயிடும். ஆமா. அதனால அவங்க நோக்கம் இது கிடையாது அப்டின்ட்டு, சும்மா இதெல்லாம் பண்ணாதீங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லி அது ஒரு மாரி முடிச்சு விட்டாங்க. அது பெரிய ரிலீஃப் அவருக்கு. அவர பொறுத்தவரைக்கும் அது ரிலீஃப் ஆண்டு. அந்த ரிலீஃப்ல அவர் தப்பிச்சாரு. ஆனால் இந்த ஆண்டு அவர் பண்ண பல விஷயங்கள், இந்த பனை பொருட்கள் இது, கால்நடைகள் இது, கனிம வளங்களை பாதுகாக்கிறது, இதெல்லாம் மிக சிறப்பான ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி பதிவு பண்ற விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி அவருடைய கவனம் விஜய் மேல திரும்பிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் 1 பெரியார் எடுத்தது. பெரியார கையில எடுத்தது. 2 இது நடந்தது. 1 அவருக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரம் கட்டவிழ்த்தப்பட்டுட்டது. ஆனால் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. அது ஒரு பார்ட்டு. பெரிய மாற்று. 2வது இவர்கள் பாரதியார தூக்கிட்டு வந்தப்போ, அவரு அந்த விஜில் அமைப்பு இதில கலந்துக்கிட்டு, இந்த கடப்பாரை வச்சு ஐடி பண்றான்னு ரெடி சொல்லிட்டு பண்ணிட்டு சொன்னாங்க. பண்ணது. அது பாரதியார தூக்கி சீமான் கையில குடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னும் பல போராட்டங்கள்ல அவரு முன்னின்று பண்ணது, கனிம வள கொள்ளைகளுக்கு எதிரான அவர்களுடைய மிகப்பெரிய பாராட்டப்படுது. போராட்டம்ன்றது, பல இது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. சீமானுடைய இதெல்லாம். நீங்க இன்னைக்கும் 8% வச்சிருக்கிற சீமான பத்தி இந்த ஊடகங்கள் பேசுறதில்ல. 0.5 கூட இல்லாத டிடிவிய லைவ் பெரிய போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுலயும் ஒண்ணுமே இல்லாத நம்ம ஓபிஎஸ்ஸ பெரிய தலைவர் மாரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஊடகங்களுடைய அயோக்கியத்தனம். சீமான் போன்றவர்களை கணக்குல எடுத்துக்காம பண்றதுன்றது இவர்கள் செய்கிற அயோக்கியத்தனம். இதுல 234 தொகுதியிலும் அவருக்கு கிளைகள் ஓட்டு உண்டு. ஆமா. அது ஒரு முக்கியமான இது. அம்சம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் 8% போன இதுல வாங்குனதும், ப்ளஸ்ஸு விஜய்க்கு எதிராக அவர் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களும் அவருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. விஜயோட கூட்டணி இல்ல அப்படின்னு இது பண்ணாலும், சீமான் செய்கிற சில பின்னடைவான வேலைகள் என்னன்னா, திமுக எதிர்ப்புன்றத கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டு, விஜய் எதிர்ப்புல இறங்குனோன்ன, அது என்ன ஆகுதுன்னா, அவர் ஏதோ ஃபீல்டுலயே இல்லாத மாரி ஒரு தோற்றத்த உருவாக்குது. இன்னொன்னு அந்த 8% தக்க வைக்கணும்னா, அவர அடிக்க வேண்டிய ஆளு திமுக. திமுக.